ஹலோ மக்களே, என் பேர் சர்வேஷ். இந்த வீடியோவில் நம்ம அயலான் படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் கொஞ்சம் சீக்கிரம் போட்டிருக்க வேண்டியது. பொங்கல் ஹாலிடேஸ்னால கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். மன்னிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைபர்ஸ் மக்களே. மொத்த வீடியோஸ்லாம் நான் கரெக்டாக டைமுக்கு போட்டுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரியை கேட்டுடலாம். ஏலியன் கிட்ட ஒரு கல் இருக்கு. அந்த கல் தெரியாதனமா வில்லன் கிட்ட வந்து சிக்கிக்குது. அதை தேடி போற ஏலியன் வந்து எர்த்துக்கு வந்துடுது. அது வந்து அந்த தன் உலகத்துக்கு அதனால போக முடியல. ஏலியனும் சிவகார்த்திகேயனும் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அவங்க ஃப்ரெண்டாகி என்ன பண்ணாங்க, கடைசியில் இந்த ஏலியனுக்கு ஸ்பார்க் கிடைச்சிச்சா இல்லையா, அந்த ஏலியன் வந்து அதோட கிரகத்துக்கு போச்சா இல்லையா, அதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவகார்த்திகேயன் சொல்லுவேன். ஏன்னா அவர் இப்போ செலக்ட் பண்ற ஸ்டோரிஸ்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. இப்போ ரீசெண்டா வந்த மாவீரனா இருக்கட்டும், இப்போ அயலானா இருக்கட்டும், எல்லாமே புது புது கான்செப்டா எடுக்கிறாரு. அது வந்து ஒரு நல்ல கான்செப்டா எனக்கு தோணுச்சு. இந்த ஏலியன் கான்செப்ட் எனக்கு கொஞ்சம் புதுசா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சது. அவர் இன்னசென்ட்டா போட்டாரு. இந்த பழைய படத்துல பொண்ணுக்கு பின்னாடி சுத்துறது அந்த மாதிரிலாம் இல்ல. அவருக்கு என்ன கேரக்டர் கொடுக்கணுமோ அதை அழகா கொடுத்திருக்காரு நம்ம ரவிக்குமார் அவர்கள். அடுத்தது கருணாகரன் அண்ட் யோகி பாபுவா இருக்கட்டும், ரெண்டு பேருமே பின்னி சூப்பரா பண்ணிருக்காங்க காமெடி. ஆக்சுவலா அவங்க பண்ற ஒவ்வொரு கவுண்டர்ஸ் நல்லா இருக்கு. இவங்க ரெண்டு பேர் ரொம்ப சூப்பரா காமெடி பண்ணாங்க. இவங்களாலதான் காமெடி சீன்ஸே ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்ல முடியும். சிவகார்த்திகேயன் வந்து ஜஸ்ட் காமெடி எல்லாம் பண்ண மாட்டாங்க. சும்மா அவர்கிட்ட சும்மா நிப்பாங்க அந்த ரெண்டு காமெடி ஆக்டர்ஸ் கிட்ட. பட் மற்றபடி காமெடி ஹோல்ட் பண்ணி வைக்கிறது இவங்க ரெண்டு பேர். ஒன்னு யோகி பாபு, ஒன்னு கருணாகரன். இவங்க ரெண்டு பேர் காமெடி அப்படியே அழகா ஹோல்ட் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உண்மையாலே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கும் அப்படின்னு. ரொம்ப ஒரு ஜாலியான டைப்ல எடுத்துட்டு போயிருந்தாங்க. ரொம்ப சீக்கிரத்தனமா ஒரு காமெடியான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துட்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே எப்படி டக்குன்னு போயிட்டே இருக்கு. படம் ஸ்டார்டிங்ல அரை மணி நேரத்துல கொஞ்சம் போர் அடிக்கும். அந்த ஏலியன் எப்ப வந்துச்சோ அப்பல இருந்து படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்பீடா போகும். இன்டர்வல் வரைக்கும் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இன்டர்மிஷன் கொஞ்சம் டீசெண்டா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கலாம். அப்புறம் முக்கியமா சிஜிஐ விஎஃப்எக்ஸ் சூப்பர்பா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் ஆக்சுவலா நம்ம இவங்க 6 வருஷம் கேப் எடுத்துக்கிட்டாங்க இந்த படம் இந்த சிஜிஐ ஒர்க்னால. அந்த 6 வருஷம் கேப் வந்து எப்படி கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு நம்ம அவுட்புட்ல அவங்களுக்கு தெரியும். இந்த 6 வருஷம் எப்படி சிஜிஐ பண்ணி விஎஃப்எக்ஸ் எல்லாம் நல்லா அழகா இருக்கு அந்த அவுட்புட். நம்ம இப்போ சிஜி விஎஃப்எக்ஸ்னா பச்சையா தெரியும், என்னடா அது ஒரு கேம் விளையாடுற மாதிரி இருக்கு. பட் இதுல ஒரு நேச்சுரலா ஏலியன் நம்ம கிட்ட இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அழகா டிசைன் பண்ணியிருந்தாங்க ஏலியன். இந்த அயலான் டீமுக்கு கண்டிப்பா ஒரு சிஜிஐ அண்ட் விஎஃப்எக்ஸ் டீமுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லியே தீரணும். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா. அதை நான் ரொம்பவே பாராட்டுறேன். அவ்வளவுதான். இது எனக்கு தோணுன ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட மெயின் நெகட்டிவ் என்னன்னா ஸ்கிரீன் பிளே ஆஃப் செகண்ட் ஹாஃப் ரொம்ப இழுத்துக்கிட்டே போறாங்க. ஜவ்வா அழுக்குறானுங்க அப்படியே. இப்போ அந்த வில்ல வந்து செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப வில்லனை நல்லாவே யூஸ் பண்ணன்னு தான் நான் சொல்லுவேன். ஜவ்வா எடுத்துட்டு போறாங்க, அந்த கதைக்குள்ளேயே போக மாட்டேங்கிறாங்க. அந்த ஏலியனுக்கு செகண்ட் ஹாஃப்ல வேலையே இல்லை. எல்லாம் சிவகார்த்திகேயனுக்கு அந்த பவர் வந்ததுக்கு அப்புறம் அது வந்து அவளால பெருசா ஒரு இம்பாக்ட் ஒன்றும் கொடுக்கல. அந்த அவருக்கு பவர் வந்துச்சு உலகத்தை காப்பாத்துற அந்த மாதிரி ஒரு பெருசா ஒரு இம்பாக்ட் கொடுக்கலாம்ப்பா. இதுல அப்படி பண்ற நம்மளுக்கு கைத்தட்ட வரல. சரிங்களா, நம்மளுக்கு சுத்தமா கைத்தட்ட வரல. ஒரு நார்மலா ஒரு சீன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் அந்த அவருக்கு பவர் கிடைச்சது இல்ல, அதெல்லாம் கொஞ்சம் நல்ல அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கலாம். எல்லாம் பழைய அரைச்ச மாதிரி இருந்துச்சு செகண்டா. அப்புறம் வில்லன் கதாபாத்திரத்தை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா காட்டியிருக்கணும். ஸ்ட்ராங்காவே காட்டல, ரொம்ப சப்பையான ஒரு வில்லனாக காமிச்சிருக்காங்க. அவ்வளவுதான். நான் கூட நல்ல சூப்பர் ஹீரோ வில்லன் சூப்பரா இருப்பேன்னு நினைச்சா ரொம்ப சிம்பிளான வில்லன் எடுத்துட்டு வந்திருக்காங்க.
நான் சொல்லுவேன். ஸோ கடைசியில படம் எப்படி ப்ரோ இருக்கு பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா பார்க்கலாம் மக்களே. இந்த படம் அடல்ட்ஸ் பிடிக்குதோ இல்லையா, ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் கிட்ஸ் இவங்க 2 பேர்த்துக்கும் கண்டிப்பா பிடிக்கும். என்னோட ரேட்டிங் வந்து இந்த படத்துக்கு 6.3 அவுட் ஆஃப் 10 நான் கொடுப்பேன். ஏன்னா இந்த படத்துல சிஜிஐ ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடிஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல காமெடிஸ் நிறைய ஒர்க் அவுட் ஆகல, அதை நான் சொல்லணும். காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகல, அது பெரிய மைனஸா நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.